Hi friends, welcome back my channel தேன் கூட with me தேன்மொழி சங்கர். இன்னைக்கு இந்த வீடியோல குட் வைப்ஸோட சன்ஸ்கிரீன் வைட் ஸ்பெக்ட்ரம் ப்ரொடெக்ஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த குட் வைப்ஸோட சன்ஸ்கிரீனை வந்து பர்பிள்லேருந்து வாங்கியிருந்தேன். ஒருத்தங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா SPF 50 UVB and PA+++ UVAன்னு போட்டிருக்கேன். அண்ட் குட்னஸ் ஆஃப் ஆலோவேரா, க்ரீன் டீ, குக்கும்பர் அண்ட் ஜோஜோபா ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில். நான் வந்து எதுவுமே செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன், ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்குவேன். ஸோ ரிவ்யூஸும் நல்லா இருந்துச்சுன்னு தான் வாங்கினேன். க்ரீன் டீலாம் இருக்குது இதில், குக்கும்பர் ஜோஜோபா ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால வாங்கிட்டேன். பின்னாடி வந்து ஹவு டு யூஸ் எல்லாமே இருக்குது. பி கேர்ஃபுல் ஆஃப்னு கொடுத்து நம்ம பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது எல்லாமே அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதை யூஸ் பண்ணும் போது தான் தெரிஞ்சது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் ஒரு ஒயிட் க்ரீம் போல், பட் க்ரீம் மாதிரியே இல்லை, இது பெயிண்ட் வாசனை தான் வருது எனக்கு. ஆக்சுவலி இதை ஓப்பன் பண்ண உடனே நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு வாங்குவோம்ல பெயிண்ட்ஸ், அந்த ஸ்மெல்லே தான் நல்லா வருது. நான் டேரெக்டாக ஃபேஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணேன், ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இப்போ கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஸ்கின்ல சுத்தமாக பிளெண்ட் ஆகலை, பெயிண்ட் அடித்த மாதிரியே தான் இருக்குது. 20 மினிட்ஸ்க்கு மேலே நான் வச்சுருந்தேன், இப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட இதுவாகலை. ஒரு ஃபேஸ் பேக் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். ஸ்கின்னுமே லைட்டாக இரிட்டேட் ஆகுது. பெயிண்ட் மாற்றி கொடுத்துட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரில. வால் புட்டிக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு ரிட்டன் ஆப்ஷனும் இல்லை. ரீசன்ஸ் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருந்தா சீல் ப்ரோக்கன் இருந்தால் மட்டும்தான் ரிட்டன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது ரீசன்ஸும். இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து பிராண்ட் ரிட்டன் கிடையாது, பிராண்டில் அவங்க வந்து ரிட்டன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னால் ரிட்டனும் போட முடியல, யூஸும் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெரி வெரி ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து டெய்லி வாஷ் பண்ணிடுறேன். இதை வந்து யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி எனக்கு தான் யூஸ் பண்ண தெரியலையான்றதும், அப்படி நான் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தேன்னா மேபி நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸும் கொடுக்கலாம் ப்ளீஸ். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 349. இதுக்கு ஷிப்பிங் வந்து 70 ருபீஸ்னு சொன்னதுனால கூட ஒரு காஜலும் சேர்த்து போட்டு திரும்ப 25 ருபீஸ் ஷிப்பிங் வந்து போட்டு வாங்கினேன். நான் ஆன்லைனில் நிறைய வாங்குவேன், ஆனால் இந்த மாதிரி ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.